மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, காந்திஜி, நேதாஜி, 5G. ஏது 5G-யா? கொண்டா கொண்டா எல்லாம் கொண்டாடி கொண்டா கழுவி கிழிச்சுறேன். சைன் டேட்டா, டேன் டேட்டா, காஸ் டேட்டா, டேட்டா டேட்டா எதுக்குடா இதை பயன்படுத்துறீங்க? எந்த வேலைக்குடா யூஸ் ஆகுது? எரிச்சல் ஆகுதே. சைன் டேட்டா, காஸ் காஸ் காசு, துட்டு, மணி. எது மணியா? குடு குடு ஆணிய குடு. தம்பி அடியே என்ன என்னடி உன் புள்ளைக்கு கீழே ஒரு புருவம் இருக்கு? ஏங்க புள்ள பாவுங்க, விடிய விடிய உட்காந்து படிச்சாங்க. விடிய படிச்சானா? ஏ பைத்தியம், விடிய படிச்சு போய் எக்ஸாம்ல தூங்க போறான்டி. ஏங்க என் புள்ள ஒண்ணு உங்கள மாதிரி கிடையாது, அவன் ஆந்த மாதிரிங்க. ஏ பண்ணாடா, அந்த பகல்ல தூங்குண்டி. தம்பி தூக்கிட்டு பாப்பா. கேர்ள்ஸ் வெஸ் பாய்ஸ் எக்ஸாம் தருணங்கள். தூங்குறாரு, நைஸா எடுக்க வேண்டியதுதான். ஐயோ எடுத்துரு. ஆயோ சீக்கிரம் எடுத்துரு. ஆத்தாடி இப்பதான் தும்மல் இருமெல்லாம் வரும். இப்பயாச்சும் கரெக்டா எட்ரி தூங்குறாரு. அடச்சி நான் பிட்ட அடிக்கல, போங்க சார். எந்திரி. இப்படி கேவலமா பிட்டு வச்சு புக்கு வச்சு எழுதுறிய, வெக்கமா இல்ல? வாழ்க்கையில படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாதான் முன்னேற முடியும். சார், படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனா மட்டும்தான் நான் என் வாழ்க்கையில சாதிக்க முடியும்னா அப்பேற்பட்ட படிப்பு எனக்கு தேவையில்ல சார். தம்பி, வாழ்க்கைக்கு முதல்ல படிப்பு தான் முக்கியம். சார், சச்சின் டெண்டுல்கரே 10வது ஃபெயில் ஆகி தான் அவ்வளோ சாதிச்சிருக்காரு. என்னாட்டியும் முடியும். தம்பி ராஜ்குமார். யாரே ஆன்சர் ஷீட்ல பேர்லாம் எழுதக்கூடாது, சரியா? நம்பர் மட்டும் தான் எழுதணும். ஐயோ சார், நான் பேர் எழுதிட்டேன் சார். அடிச்சுட்டு நம்பர் எழுத வேண்டியதான். சரி பரவாயில்ல, பேர் எதுனா பரவாயில்ல, அதை அடிச்சுட்டு திருப்பி நம்பர் எழுதாத. ஐயோ சார், நான் அடிச்சுட்டு நம்பர் எழுதிட்டேன் சார். உடனே மாத்திர வேண்டியதான். சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டான். அதையும் மறுபடியும் அடிச்சு பேர் எழுதி விடாத சார். மறுபடியும் அடிச்சு பேர் எழுதி விட்டேன். வெளில போங்க ஒப்பம் அவனை சார். வெளில போ. ஸ்கூல் லீவ் பிளான் தருணங்கள். தம்பி, மதரை எப்படிப்பா ஷார்ட்டா சொல்லுவ? மாம்பா, பிரதர, ப்ரோப்பா, சிஸ்டர, சிஸ். அப்போ ஃபாதரு அடங்கொப்பம் அவனை. ஐயோ தப்பா. வேணும் வந்துட்டா. அம்மா வயித்த கலக்குதுமா. அப்பாடி, ஸ்கூல் லீவ் போட்டுடலாம் இன்னைக்கு. அடுத்த நாள். அம்மா வயித்த கலக்குதுமா. சரி போய் முக்கு. அப்பாடி, இன்னைக்கு லீவ் போட்டுடலாம். கரெக்டா வயித்த கலக்குதுன்னு ஓடுறானே. அடியே, என்னடி உன் பிள்ளை கரெக்டா ஆறு அடிக்கிறப்ப ஆயி வருதுன்னு ஓடுறான்? தெரியலங்க, ஏதோ கனெக்ஷன் தான் இருக்கும். ஆட்டிங்க உங்க தாத்தாவை தலையில அடிக்க. கனெக்ஷன் கொடுக்குதுன்னா கரண்டா? நாளைக்கு இருக்கடி உன் பிள்ளைக்கு. அடுத்த நாள். அம்மா வயித்த கலக்குதுமா. தம்பி நில்லுப்பா. அப்பா, அதை எப்படிப்பா கரெக்டா வேணும் ஆறு அடிக்கிறப்ப ஆய் வருதுன்னு ஓடுற? தெரியலப்பா, கரெக்டா வருதுப்பா. இல்லப்பா, இன்னைக்கு ஒழுங்கா அடக்கிட்டு ஸ்கூலுக்கு போ. அப்பா, என்னாட்டெல்லாம் ஆய அடக்க முடியாதுப்பா. அப்பா கிட்ட அதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. எக்ஸாம் ஸ்டடீஸ் தருணங்கள். பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார். 4 3 5 2 1 மார்க் பண்ற. டேய், என்னடா எல்லா क्वेश्चन மார்க் ஆயிருக்கு? சார், ஏதோ தப்பா சொல்லிட்டீங்க போல சார். எல்லா क्वेश्चन மார்க் ஆயிருக்கு சார். தம்பி, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். மச்சான், பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுதுடா, படிக்கணும்டா. டேய், பப்ளிக் எக்ஸாம்ல எவன்டா படிப்பான்? நான்லாம் கதை தான் அடிப்பேன். என்னடா சொல்ற? மூடிட்டு படுறான்னு சொல்றேன். சரி மச்சான். A few minutes later. என்ன படிக்கிறான் மச்சான்? நான் படிக்கலடா, சும்மா பேஜ் நம்பர் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன்டா. அடங்கொப்பம் போன. யார நம்புறதுனே தெரியல. நம்ம படிச்சாதான் உண்டு.
ஒழுங்கா தூங்காம கரெக்டா உட்காந்து படிக்கிறோம். மாப்பிள, நான் கூப்பிட்டு போறேன், வா மாப்பிள. என்ன தயங்கிட்டு இருக்க? வா உட்கார், வா. போலாமா? போலாடா. சரி, ஜூஸ் வாங்கி கொடுத்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோம். மாப்பிள, என்ன மாப்பிள ஜூஸ்? வேணாடா. மாப்பிள சாப்பிடு மாப்பிள, எக்ஸாம் எழுத போற. A few minutes later. லே என்னடா அசால்ட்டா உட்காந்துரு, எக்ஸாம் எழுதிருவியா? லே, ஸ்கூல் டாப்பரே இப்ப என் கையிலடா. மாப்பிள, 7வது கொஸ்டின் காமி மாப்பிள. டேய், உன் வண்டிக்கு பெட்ரோலுக்கு ஒரு 50 ரூபா, நீ எனக்கு வாங்கி கொடுத்த ஜூஸுக்கு ஒரு 20 ரூபா, நீ என்ன கூப்பிட்டு வந்ததுக்கு 10 ரூபா, அப்புறம் உனக்கு டிப்ஸ் ஒரு 20 ரூபா, உனக்கு எனக்கு பழக்கம் அவ்வளவுதான், முடிச்சுக்க. அடப்படு பாவி, அம்புட்டு அடிப்பா. அவ்வளவுதான் ஃபெயில் நீ. டேய், படிச்சவனுக்கு தான்டா ஒரு வழி, படிக்காதவனுக்கு பல வழிடா. என்ன இப்படி ஒரு நாத்தம்? நாத்தத்துக்கு உயிர் இருந்தா நாத்தமே மூக்க போத்துமே. சிச்சி, எங்க இருந்து இந்த வாடை வருது? சிச்சி, நாத்தம் முச்ச பையல ஓடுற.